நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. Call upon Director Perarasu sir on the stage. ஒரு பில்டப்பு வேணாம், அவங்கவுங்க பில்டப்பில் இருக்காங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசின அனைவரும் ரத்த ரசமாக பேசுனதுக்கு நன்றி. ஆமாம், ஏன்னா எல்லாம் பேசியாச்சு, நீ பேசக்கு ஒன்றுமே இல்லை. என்ன ஒரே ஒரு நன்றி மட்டும் நான் சொல்லணும். என்னென்னா தமிழிசை அக்காவுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் இவர் ஜாக்குரத்தங்க சார், அன்பு செழியன், நாங்களாம் உள்ளூர் கோடாங்கி மாதிரி யாரும் கிடைக்கலாம் எங்களுக்கு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் மதிப்பு இருக்காதுண்ணா. வெளியூர் நாஸ்காரம் வந்ததுல அந்த கச்சேரிக்கு மதிப்பு இருக்கும், நாளைக்கு சம்பளம் கொடுப்பாங்க. உள்ளூர் கோடாங்கிலாம் யாரும் கிடைக்கலாம், நைட்டு போட முடிவாங்க, நாளைக்கு வந்துருக்கம்பாங்க. அந்த மாதிரி கேஸ் நாங்களாம். அதனால் எங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழிசைக்கா அப்படி இல்லை. 2 மாதத்துக்கு கவர்னர் இருந்தவர், அரசியல் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள் ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க டைம் எடுத்து இந்த படத்துக்காக, வானரன் படத்துக்காக டைம் ஒதுக்கி இந்த டீமை வாழ்த்துனது மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அது உங்களுக்கு கிடைச்ச பெருமை. ஆமாம், அதுக்காக எங்களுக்கு நாங்கள் வாழ்த்து பெருமை நினச்சிடாதீங்க. நாங்கள் வாழ்த்தும் பெருமை தான். மாஸ்டர் நம்ம வைக்க மாட்டாங்க, மாஸ்டர் வாழ்த்தும் பெருமை தான், அதோட பெருமை அவங்க. அது மாதிரி கஸ்தூரி மேடம், அவங்க ஹேட்ரப்பில் இருக்காங்க. இந்த டீம் வாழ்த்து அவங்க வந்திருக்காங்க. இவங்களாம் ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் ஒரு சிறிய படத்துக்கு டைம் ஒதுக்கி பண்ணது அவங்களுக்கு உண்மையாக நன்றியை சொல்லணும். வானரன் ஸ்ரீராம் இயக்குனர். ஆக்சுவலி வானரனாலே அனுமான் தான், ஆஞ்சநேயர் தான். அவர் தான் ஸ்ரீராம் பாரு. இங்கே ஸ்ரீராம் வந்து ஆஞ்சநேயான் இருக்கார். கொஞ்சம் வித்தியாசம் மாறி காலங்கள் மாறும்ல. அப்போ எத்தனை நாள் தான் அவர் அனுமானே ஸ்ரீராம் சொல்கிறது. ஸ்ரீராம் அவர் நினச்சிருப்பார், ஒரு நாள் ஸ்ரீராம் வந்து அனுமான் சொல்லுவார்ன்னு இருக்கார், நினச்சிருப்பார். சொல்லிட்டே நீங்கள். மற்றபடி நாகேஷ் சாரை பற்றி யாரும் நீ பேசவே முடியாது. நம்ம ராம்ஜி அவர் பேசிட்டார், வாழ்க்கை வரலாறு பேசிட்டார் அவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஏதாவது டவுட்டு தான் கூப்பிட்டு கேட்டுங்க அவர்கிட்ட. அவ்வளவு சார் விட்டார். அவங்களோட வாரிசு ஆனந்த் பாபு சாரோட பையன். ஆனந்த் பாபு சாரோட ஈஸ்வரன் படம், அதில் ஹீரோ, அதில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவர் பேரன் வந்திருக்காரு. ஆனால் ஒரு டைரக்டரை பாராட்டுறது அவரை பாராட்டுறது தெரியல. ஒரே விஷயம் மட்டும், ஆக்டிங் அவ்வளோ யதார்த்தம், ரொம்ப நேச்சுரல். அந்த லவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பேசிட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இந்த கதாநாயகனுக்கு தகுந்த உருவம், கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆமாம், அந்த குழந்தை பின்னிருச்சு. அந்த விஷயத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு தூரமாக நடித்தது இந்த படத்தை பார்த்துருக்கேன், அதுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இசை ஷாஜகான். ஆமாம், மதம் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, இன்னும் பேசக்கூடாது. என்ன எல்லாத்தையும் பேசிட்டாங்க, நான் எதை கூப்பிட்டுங்க பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் வந்து நன்றி வணக்கம் வாழ்த்து சொல்லி உட்காந்துருக்கலாம். என்ன வந்து உட்காந்துட்டேன் அப்போ திட்டுவியே, இதுக்காக இருந்தாலும் கூப்பிட்டோம்ட்டு. நான் எப்படி பண்ணுறதே தெரியல எனக்கு. சீக்கிரம் ரொம்ப பேசுகிறதா, கம்மியாக பேசுகிறதா, அப்படி இருந்தாலும் வாழ்த்தி ஆகணும். இதை தயாரித்து வெளியிட போகிற ராமாபுரம் ராஜேஷ் பிஜேபியோட ராமாபுரம் சேர்ந்தாலும் வெட்டி தான். புரிஞ்சுங்க என்ன. அதனால் ராமாபுரத்தில் பிஜேபி சேர்ந்துருக்கு. இந்த படமும் வெற்றி தான், எதிர்காலமும் வெற்றி தான். என்ன நல்ல ஒரு இந்த சொல்லுவாங்களே நேர்முறை சிந்தனை, பாசிட்டிவ் தாட்டுன்ட்டு, அதில் தெரிஞ்சு வச்சு. அதனால் எல்லா வகையிலும் கதாநாயகன் பாலாக இருக்கும் சார். ரொம்ப ஹோம்லியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வராதுக்கு 1000 காரணம் இருக்கும், அதை நீங்கள் மேய்க்க சொல்ல முடியாது. தனியாக அப்படி சொல்லுங்கள். ஓகே, வேறு ஒன்று கமிட் ஆகிட்டாங்க போல இருக்குது. அதுவும் கமிட் ஆகிட்டு அப்படி தான் ஏற்கனவே வரமாட்டாங்க. இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த அனுமான் வானரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறையா பார்த்துருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கதையாக எனக்கு தெரியுது. எனக்கு கதை எனக்கு தெரியாது. ட்ரெயினில் பார்க்கும்போது ஒரு
ஏன்னா இந்த அனுமார் வேஷம் போடுறது, ராமர் வேஷம் போடுறது, இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அவங்க வேஷம் மட்டும் பார்ப்போம். அனுமார் வேஷம் போட்டு நிற்பாங்க, ராமர் வேஷம் போட்டு நிற்பாங்க, முருகர் வேஷம் போட்டு நிற்பாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க வேஷம் போட்டோம், அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல, அவங்க பின்னாடி சில வழிகள் இருக்கும்ல, அது சொல்கிறது தான் இந்த படமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ராமர் வேஷம் போடலாம், முருகர் வேஷம் போடலாம், ஈசன் வேஷம், என்ன வேஷம் போடலாம். அந்த அனுமார் வேஷம் போடுற கொடுமை இருக்குல்ல, ஏன்னா என்ன வேஷம் அவங்க முகம் தெரியாது சார். அவன் எப்படி இருக்கானே தெரியாது நம்மளுக்கு. படங்களே இப்படி தான். அனுமார் வேஷம் போடுறவங்க என்ன நடித்தாலும் அவ்வளோ நடிச்சிருப்பார், வெளியே அடையாளம் தெரியாதுல்ல. ஆனால் இதில் அந்த அனுமான் வேஷம் போட்ட முகத்தை காட்டியிருக்கார். அந்த படத்தில் வித்தியாசம். ஒட்டுமொத்த டீமு வெற்றி அடையணும். பசியோடு இருக்கீங்க, போய் சாப்பிட்ருங்க. நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் யாரும் பேச விட்டாதீங்க. நன்றி நானே சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த விஐபிகளுக்கும், உங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும், என்ன இந்த தியேட்டரை கொடுத்த பிரசாத் லேப்பா அவருக்கும், வெளியே கார் பார்க்கிங் பார்த்துட்டு வாட்ச்மேன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. போய் சாப்பிடுங்க. நன்றி சார். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிய போகுது. அவர்களின் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிறார் இயக்குனர் பேரரசு அவர்களும், ஜாக்கவர் தங்க மாஸ்டர் அவர்களும், ஆர்கே அன்புச்செல்வன் அவர்களும். நன்றி சார். விழா முடியும் தருவாயில் உள்ளது. இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான், படத்தோட டைரக்டர் கதாநாயகன் மட்டும் 2 வார்த்தை பேசுவாங்க ப்ளீஸ். ரெண்டு நிமிஷம். முதல்ல இங்கே வந்தவங்க அனைவருக்கும், நான் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருந்தால் டைம் அதிகமாகும். அதனால் பெரியவர்கள் அனைவருக்கும், மேடை வீட்டிற்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேமாதிரி நண்பர்கள் வந்தவங்க, பத்திரிகையாளர், அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வானரன் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஹியூமனிட்டி பற்றி பேசுகிற ஒரு படம். பொதுவாக இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் போகும்போது ஒரு கடவுளாக நினச்சி காசு போடுவாங்க, அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி அமுச்சுடுவாங்க. ஆனால் எந்த விதமான முக ரியாக்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போகிற ஒரு அற்புதமான கேரக்டர் வந்து அந்த வேஷம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை நான் ஒரு சிறுகதையாக எழுதின ஒரு புஸ்தகம், அதிலிருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்பாவுக்கு பொண்ணுக்குள்ள ஒரு ரிலேஷனாக இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. அதில் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம டச் பண்ணிட்டு போகலாம். முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மனிதாபிமானம், அதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம். அதனால் குடும்ப படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே ஜீவா சார் எல்லாமே இருக்காங்க, அவரும் என்னுடைய நண்பர் தான். மாஸ்டர் கேட்டார், ஏன் ஒன்று வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னாரு. காமெடியாக சொல்லணுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், அதை கெடுத்து ஜீவா சார் தான். நம்மளாம் வந்து ஒரு வினோபா, ஒரு ராமலிங்க அடிகளார், ஒரு வள்ளலார், இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்வோம் சார், ஏன் சார் இப்படிலாம் போகிறீங்க அப்படின்னாரு. எங்கள் அப்பா அப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்ததால் நான் என்ன பண்ணேன், அப்பா வேணாம்ப்பா விட்டுரு, ஜீவா சார் என்னமோ சொல்கிறாரு, என்ன அப்பப்போ வள்ளலார் கோயிலுக்கார கூட்டிகிட்டு போயிடுவார் என்ன, இப்படிலாம் இருந்து இப்போ இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் வீட்டில். இப்போ இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து ரொம்ப ராசியான ஒரு இடமா இப்போ மாறிடுச்சு. அந்த ஃபேமிலி அந்த டைரக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணார், அதுக்கப்புறம் விஷால் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அதனால் அக்டோபர் 31 அவங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்லி வைக்கிறேன், என்ன பார்க்கலாம் ஏதாவது ஒன்று கிடைக்காமையே போயிடும். அக்டோபர் 31 டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து இதே இடத்துல இதே மைக்கில் தான் சொன்னார். ஸோ நம்மளும் வந்து ஒரு துண்டை போட்டு வைப்போம். அக்டோபர் 31 அப்பயும் கிடைக்கிற பிப்ரவரி 31ங்கிறாரு. முதல்ல இவங்க அப்பாட்டு சொல்லி இவரை தள்ளி விட்டாதாங்க எனக்கு ரூட்டு கிளியராக. என்ன சார்? இல்லை அது இப்போ வேண்டாம். இந்த ஒரு அதிர்ச்சியாக எங்கள் அப்பாவால் தாங்க முடியாது. அடுத்தடுத்த அதிர்ச்சிக்கெலாம் கொடுக்கக்கூடாது. என்ன சார்? இல்லை சார், நம்ம தனியாக இது பண்ணிடுவோம் சார், டீல் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே இதில் நடித்த பிஜேஷ் அவர்கள் வந்து எனக்கு நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள், அவருடைய பிறந்த நாளாகட்டும் நினைவு நாளாகட்டும் அவர் படம் தான் நாங்கள் பார்த்துட்ருப்பேன் எப்பயுமே. ரொம்ப இது அவருடைய வம்சாவளி வந்து அவருடைய பேரன் வந்து நான் இயக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்கியம். அதே மாதிரி வந்து டெடிக்கேஷன் சொல்லணும். பிஜேஷ் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் என்னென்னா, அவர் ஒரு வீட்டில் வந்து ஷூட்டிங் வச்சோன்னா அந்த செக்யூரிட்டி கூட வந்திருக்க மாட்டாங்க.
ஆனால் 5:45 அவர் ஃபஸ்ட்டு ஆளாக அவர் தான் நிற்பார். அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன். இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடக்கிறதெல்லாம் இப்போ எந்த நடிகருமே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான அங்கீகாரம் இந்த படத்தில் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதில் நடித்தவங்க அத்தனை பேர், ராஜேஷ் பாலாகட்டும், ஜீவா சார், எல்லாருமே நல்லா. இதை தனித்தனியாக சொல்ல முடியல. வர்ஷு வந்து சூப்பர் சிங்கர்ஸ் முன்னாடியே இதில் கமிட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ டேலண்ட் அந்த குழந்தைக்கு. ஸோ அவங்களும் வந்து எப்பயுமே இவங்களுக்கு கேமராமேனுக்கு தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். என்ன ஷாட் வைக்கிற நீ அப்படிங்குவாங்க. எல்லா ஆங்கிள்ஸும் தெரியும் இந்த பாப்பாவுக்கு. ஒரு இதாக சொல்கிறேன், நல்லாயிருக்கும், ஜாலியாக ஒரு இதே மாதிரி இதில் இருக்க டெக்னீஷியன் ஷாஜகான், செந்தமிழ், எஸ்எல் பாலாஜி மாஸ்டர், நிரன், எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் நிறையா பேசலாம், பட் டைம் இல்லை. ஸோ நீங்களாம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுக்கும் ஆதரவும் தாருங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் விரிவாக பேசுவோம். பிஜேஷ், நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை போதும். அதுக்குன்னு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க, ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்போ விஜேஷ் அவர்கள் வந்து அவரோட உரையை முடிச்சுக்கொள்வார். வணக்கம். ஃபஸ்ட்டு முதல் தேங்க்யூ மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ்ஸுக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் சண்டேல வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடமுக்கு தேங்க்யூ, கஸ்தூரி மேடம், அண்ட் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஒன்று சொல்கிற டைம் இல்லை, ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு, ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அதாவது கிராமிய கலைஞர்கள், பகல் வேஷம் போடுறவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மாங்கள் அப்பாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த படம் மூலியமாக கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் மரியாதை வந்தாலே நம்ம ஜெயிச்சிடுவோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்ரீராம் இயக்கத்தில் உருவான வானரன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளவு நேரம் இந்த துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.